திருவாரூர் இசை கச்சேரியானது இந்த ஆண்டில் மிகவும் பிரசித்தமாக இதுவரை இல்லாத அளவில் சங்கீத இசை கச்சேரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் நறுமணப் பொருளான மரிக்கொழுந்து சாகுபடி மிக அதிக நிலையில் இருக்கும். தேனியில் பருத்தி உற்பத்தி அதிகரிக்கும். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற பகுதிகளில் மஞ்சள் மற்றும் பருத்தி விளைச்சல் அதிகரிக்கும். ராகு, கேது பெயர்ச்சிக்கு பின் தெலுங்கானா பகுதியில் அமைந்துள்ள காவால், அம்ராபாத் பகுதிகளில் அமைந்திருக்கும் புலிகள் காப்பகத்தில் புலிகளுக்கு பிரச்சனை ஏற்படும். சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலை, மண்மலைமேடு, பனங்குடி, வண்ணார் இருப்பு, சங்கரபதி கோட்டை பகுதியில் உள்ள குருமலை காட்டு பகுதியில் வாடும் மான்கள் வேட்டையாடப்படும் அபாயம் உள்ளது. கேரளாவில் அரசு அங்கீகாரம் பெற்ற அரண், லோ கண்ணாடி உற்பத்தியில் சர்ச்சைகள் ஏற்படும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் காளை மாடுகள் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது. புலிக்குளம் காளையினமானது தன் கொம்பினால் ஒரு புலியை கூட கொன்றுவிடும் வல்லமை உடையதாகும். சிவகங்கை மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் விளக்கு உற்பத்தியில் சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிவகங்கை ஏரியூர் மான் எண்ணிக்கை குறைய வாய்ப்புண்டு.